ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ அதிமுக வந்து எகெயின் ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வருது அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருக்கு அடுத்து வர்ற அவங்க வீட்டில் குடும்பத்திலேருந்து ஒரு வாரிசு வருதுன்னா அவங்கள வந்து தலைவராக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாரிசு இல்லை. ஸோ நம்ம இருக்கிற எம்எல்ஏக்குள்ளே ஒருத்தரை தலைவராக சூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணிடுறாங்க. பட் போக போக அவங்களோட கருத்து முரண்பாடு வருது, அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வருது. இவங்களும் நம்ம கூட எம்எல்ஏவே இருந்தவங்க தானே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் வந்து எல்லாரோட மனசுலேயும் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் அது ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு பயங்கரமாக வெடிக்கும் போது தான் அந்த கட்சி வந்து பிளவு விழக்கூடிய சுச்சுவேஷன் வருது. இப்போ இதே திமுக பார்த்திங்கன்னா, அவங்க அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே கமெண்ட் பண்ணுறோம் ஒரே ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வராங்கன்ட்டு. சப்போஸ் அப்படி இல்லை, அவங்க ஒரே ஃபேமிலியிலேருந்து இல்லை அப்படின்னா கட்சி வந்து என்றைக்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அது எப்படி சொல்கிறது, பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஒரே ஃபேமிலியில் அவங்கள அடுத்தடுத்து வந்தாங்கன்னா அவங்கள தலைமையாக வச்சு மற்ற இருக்கிற எம்எல்ஏகள் எல்லாருமே கட்சி வந்து ஒன்றா செயல்படுது. அப்படி இல்லாமல் அந்த எம்எல்ஏக்குள்ளேயே ஒருத்தரை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த ஈகோ கிளாஷ் வந்து கண்டிப்பாக வந்து கருத்து முரண்பாடு வந்து கண்டிப்பாக அந்த கட்சி வந்து பிளவுடுது. ஸோ இதுதான் இப்போது அதிமுக எகெயின் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.